திங்கள் சித்தர் அருணகிரிநாதர். ஆதிகாலத்தில் வாழ்ந்த இறையடியார்கள் பக்தி பாடல்களை பாடி தெய்வ அருளால் பல அதிசயங்களை நிகழ்த்தி உள்ளனர். குறிப்பாக இறந்தவரை பிழைக்க வைத்துள்ளனர், நோய்களை தீர்த்துள்ளனர், மழை வர வைத்துள்ளனர். இப்படி இன்னும் எத்தனையோ அதிசயங்களை செய்துள்ளனர். இது சாத்தியம் இல்லை என்று விஞ்ஞான உலகம் கூறினாலும் புராணங்களில் எப்பொழுதோ நடந்த சம்பவங்களை இப்பொழுது ஒவ்வொன்றாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வருவதாலும் ஒலியை கொண்டு இன்று ரேடியோ, டிவி, செல்போன் என தொடர்ச்சியாக கண்டுபிடித்து வருவதாலும் ஒரு காலத்தில் இப்படி ஒரு அறிவியலை ஆன்மீக மெஞ்ஞானியர் கையாண்டது உண்மையாக இருக்கலாம் என்பது புலனாகிறது. அப்படி தமிழகத்தில் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் அருணகிரிநாதர் உலகில் எங்குமே இல்லாத வகையில் சந்தக்கவி மூலம் முருகப்பெருமானை போற்றி கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள் பாடியுள்ளார். அவற்றில் வெறும் 1307 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இந்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய பரிகார பொக்கிஷம் எனலாம். ஆனால் இது மக்களிடம் இன்னும் முழுவதுமாக சேராமல் இருப்பதற்கு காரணம் தாளத்தோடு இதை பாட வேண்டும். மேலும் சந்தக்கவியை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் திருப்புகழை மகா மந்திரம் என்கிறார்கள். இவை அனைத்துமே முருகன் ஸ்தலந்தோறும் சென்று அருணகிரிநாதர் முருகனை போற்றி பாடிய அறுசுவை அமுதமாகும். திருப்புகழின் மகிமைகளையும் அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றையும் பார்க்கும் முன் முதலில் இசையால் இறைவனை அடையும் ரகசியங்களை காண்போம். திருவாசல் தோறும் அருள் வேதமோத சிவனஞ்செழுத்தை மறவேன், முருகேசரென்றே அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா. இறைவனும் இசையும். எல்லா கடவுளும் வசியமாவது இசைக்கே. எனது இறைவனை வசியம் செய்ய முடியுமா என்று கேட்கிறீர்களா? ஆம் நேயர்களே, உண்மைதான். பொறுமையாக பின்வரும் நிகழ்வுகளை பாருங்கள். பார்த்த பின் நீங்களும் கூட கடவுளை வசியம் செய்வீர்கள். அதிகமாக வசியமாகும் கடவுள் யார் தெரியுமா? வேறு யார்? நம் சிவபெருமான் தான். சிவ 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 என்று தொடர்ந்து சொன்னால் வாசி அடங்கி அது தானாக வசி 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 என்றாகும். சிவபெருமானை போற்றி பாடிய அடியார்கள் ஈசனிடம் இருந்து எண்ணற்ற வரங்கள் பெற்றுள்ளனர். அதில் முதலில் வருவது உலகின் சிறந்த சிவபக்தன் நீதான் என ஈசனே சொன்ன ராவணனை பற்றி தற்பொழுது காண்போம். ஒரு சமயம் 3 லோகங்களையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்த அகங்காரத்தில் திரிந்த இலங்கை வேந்தன் தனது புஷ்பக விமானத்தில் வானில் உலா வந்த போது அங்கிருந்த கைலாய மலையை கண்டு ஆணவத்தில் அதை தூக்க முற்பட்டான். அப்பொழுது மொத்த கைலையும் அசைந்தது. அடுத்த நொடி என்னானது தெரியுமா? சிவபெருமான் தன் பெருவிரலால் ஒரு அழுத்து அழுத்த உடனே மலையின் அடியில் ராவணன் சிக்கிக் கொண்டான். என்ன செய்வதென்றே ராவணனுக்கு தெரியவில்லை. அழுதான், புலம்பினான், ஒன்றும் நடக்கவில்லை. வலி தாங்க முடியவில்லை. இப்படியே 1000 ஆண்டுகள் உருண்டோடின. இறுதியில் தவறை உணர்ந்து தன் 10 தலையில் ஒரு தலையை கிள்ளி ஒரு வீணை செய்து தனது நரம்பை எடுத்து அதில் பின்னி சாமகானம் வாசித்தான். அதுவரை அமைதி காத்த ஈசன் அவனது இசைக்கு மயங்கி அவனை மன்னித்தது மட்டுமல்லாமல் ஒரு பரிசும் அளித்தார். அந்த பரிசுதான் சந்திரஹாசம் என்னும் வாள். ராவணன் ஈசனை போற்றி பாடி மயங்க வைத்த அந்த பாடலின் பெயர் சிவதாண்டவ ஸ்தோத்திரம். இது மிகவும் சக்தி வாய்ந்த பாடல். இந்த பாடலை பாடி சிவனை வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நிச்சயம் விமோச்சனம் கிடைக்கும் என்கிறார்கள். இதே போல சிவனையே தோழராக கொண்டவர் சுந்தரர். அவர் இறந்த ஒரு சிறுவனை பதிகம் பாடி
ஈசன் அருளால் உயிர் பெற செய்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. ஆம் நேயர்களே, ஒரு சமயம் சுந்தரர் தல யாத்திரை வந்தபோது திருப்பூர் அவிநாசிக்கு அவிநாசியப்பரை தரிசிக்க வந்தார். அப்பொழுது அங்கு ஒரு குடும்பமே அழுது கொண்டு இருந்தது. என்ன காரணம் என கேட்டார். தங்கள் மகனை சில வருடங்கள் முன் இந்த ஆற்றில்தான் ஒரு முதலை இழுத்து சென்றது என்றார்கள். உடனே ஒரு பதிகம் சிவனை நோக்கி பாடினார். என்ன ஆச்சரியம்! இறந்த அந்த சிறுவன் பெரியவனாக அப்படியே ஆற்றில் இருந்து எழுந்து வந்தான். இதுவும் நடந்த உண்மை சம்பவம்தான் என்கிறார்கள். இதேபோல திருஞான சம்பந்தர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை தரிசிக்க வந்தபோது இறந்து சாம்பலான பூம்பாவை என்ற இளம்பெண்ணின் அஸ்தியை வைத்து பதிகம் பாடி உயிர் பெறச் செய்தார். அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இப்பொழுதும் வருடம்தோறும் பங்குனி மாதத்தில் 63 திருவிழாவின் போது விழா எடுக்கப்படுகிறது. शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो. இதே போல அப்பர் ஒரு சமயம் தஞ்சை திங்களூருக்கு வந்தபோது அப்போதியடிகள் என்ற அடியாரின் மகனை பாம்பு கடித்து இறந்து போக உடனே சிவனை நோக்கி ஒரு பதிகம் பாடி அவனை உயிர் பெறச் செய்தார். இதுவும் நடந்த உண்மைதான் என்கிறார்கள். இப்படி வரலாற்றில் அன்னை அபிராமி தன் பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய போது அம்பாளை போற்றி பாடிய பாடல்தான் அபிராமி அந்தாதி. அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் ஒரு சமயம் தீராத தனது நோய் தீர திருச்செந்தூர் வந்து முருகரை வழிபட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதும் உடனே தீராத அவரது வயிற்றுவலி குணமாகியதும் நடந்த உண்மையான சம்பவங்களாகும். இது தவிர கர்நாடக சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் என போற்றப்படும் தியாகராஜ சுவாமிகள், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் ஏராளமான பக்தி கீர்த்தனைகளை கடவுளை நோக்கி பாடி எண்ணற்ற அதிசயங்கள் செய்துள்ளனர். குறிப்பாக மழையே இல்லாமல் இருக்கும் ஊருக்கு சென்று அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடி அடமழை பெய்ய வைத்துள்ளனர். இதேபோல கடின மனம் இழக, கல் நெஞ்சமும் கரைய, ஹரிகாம்போதி, துன்பங்களின் தாக்கம் குறைந்து அமைதி ஏற்பட ஸ்ரீரஞ்சனி, கமாஸ், சஹானா, நீலாம்பரி ராகங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஹம்சத்வனி, பீம்ப்ளாஸ் ராகங்கள், இதய நோய் தீர சந்திரகூண்ட் ராகங்கள், நீரிழிவு நோய் தீர பகாடி ராகங்கள், மனதை வசீகரிக்க மயக்க ஆனந்த பைரவி, ஹுசேனி, கரஹர பிரியா ராகங்கள், சோகத்தை சுகமாக்க முகாரி, நாத நாமக்ரியா ராகங்கள், பாம்புகள் அசையாமல் நிற்க அசாவேரி ராகம், வயிற்றுவலி தீர நாஜீவதாரா ராகங்கள் என பல பிரச்சனைகளையும் அக்காலத்தில் இசையோடு இறைவனை பாடி குணப்படுத்தி உள்ளனர். இதில் இறந்தவர்களை மீண்டும் உயிர்த்தெழச் செய்யும் ராகம் மட்டும் மகா ரகசியம் என்பதால் பிற்காலத்தில் அது மறைக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலத்தில் இவற்றையெல்லாம் கதை என்று சொன்ன விஞ்ஞான உலகம் பின்னர் இதை ஆய்வு செய்து ஆம் இது உண்மைதான் என்று இப்பொழுது உலகம் முழுவதும் சவுண்ட் தெரப்பி மற்றும் மியூசிக் தெரப்பி மூலம் ஏராளமான நோய்களை குணப்படுத்தி வருகின்றனர் மருத்துவர்கள். இவை எல்லாவற்றையும் விட கூடுவிட்டு கூடு பாய்ந்து கிளி உருவில் சொர்க்கம் சென்று பாரிஜாத மலர் எடுத்து வந்த அருணகிரிநாதர் பல அதிசயங்கள் செய்துள்ளார் பாடல்கள் மூலம். அவற்றையெல்லாம் இனி காணலாம். அருணகிரிநாதர் வரலாறு. உலகில் உள்ள அனைத்து மகான்களும், யோகிகளும், ரிஷிகளும், முனிவர்களும், ஞானிகளும், சித்தர்களும் தரிசிக்க துடிக்கும் மலை திருவண்ணாமலை. அண்ணாமலை 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 அண்ணாமலை.
அருணாச்சலா என்ற வார்த்தையை கேட்டாலே முக்தி கிடைக்கும். அத்தனை சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையின் திருநாமத்தையே தன் பெயராக கொண்டு 15ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர்தான் அருணகிரிநாதர். இவர் தந்தையின் பெயர் திருவெங்கட்டார், தாயார் பெயர் முத்தம்மை. அருணகிரிநாதர் இளம் வயதிலேயே தன் தாயை இழந்த காரணத்தால் அவரது தமக்கையின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இளம் வயது முதலே முருகன் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் அருணகிரி. ஆயினும் வயதின் காரணத்தால், விதிவசத்தால் சிற்றின்ப மாயையில் சிக்கினார். தவறான பெண்களின் சேர்க்கையால் சரீர இன்பத்தில் கட்டுண்டார். திருமணம் செய்து வைத்தால் தன் தம்பி அருணகிரி திருந்துவான் என நினைத்த அருணகிரிநாதரின் அக்கா அவருக்கு மனம் முடித்து வைத்தார். அப்பொழுதும் கூட தவறான நட்பு அத்தனை சுலபத்தில் அவரை விடவில்லை. தீய பழக்க தோஷத்தால் அனைத்து செல்வத்தையும் சிற்றின்ப சுகத்தில் கரைத்தார். ஒரு கட்டத்தில் பெண்ணாசையால் தான் என்ன செய்கிறோம் என்பதை உணர முடியாமல் மானம், மரியாதை அனைத்தையும் இழந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் செய்த கர்ம வினை பயனால் தீராத தொழுநோய் அவரை பீடித்தது. தொழுநோய் வந்ததால் கை, கால், முகம் எல்லாம் விகாரமானது. அப்போதும் கூட அருணகிரியால் சிற்றின்பத்தை விட முடியவில்லை. வீட்டில் உள்ள பணம், பொருள், நகை, செல்வம் அனைத்தையும் இழந்து தொழுநோய் வந்த பின்னும் கூட மனைவியையும் கூட பிறந்த பிறப்பையும் நிம்மதியாக வாழ விடாமல் இன்னும் பணம் தா, நகைத்தா, தாசியருக்கு கொடுக்க வேண்டும் என்று தினமும் கொடுமைப்படுத்தினார் அருணகிரி. ஆனால் ஒரு கட்டத்தில் இவரது நோயால் எந்த பெண்ணும் இவரை சீண்டவில்லை. அந்த நிலையில் கூட இவரால் அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல், மறக்க முடியாமல் துடித்தார். அச்சமயத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. ஆம் நேயர்களே, உலகில் எந்த தமக்கையும் சொல்ல துணியாத ஒரு சொல்லை அருணகிரியின் அக்கா தன் தம்பியிடம் கூறினார். தம்பி, நான் உன் தாய்க்கு சமமானவன். ஆயினும் நானும் ஒரு பெண்தான். உனக்கு தேவை ஒரு பெண்தானே. உன் இச்சை என்னால் தீர்க்கக்கூடியது என்றால் நான் அந்த தியாகத்தையும் உனக்காக செய்கிறேன் என்று சொன்ன அடுத்த நொடி அருணகிரிநாதர் தலையில் விழுந்தது பேரிடி. சி, எத்தனை அற்ப பிறவியாக இத்தனை காலம் உடல் இச்சையால் வாழ்ந்து வந்துள்ளோம். இனி இந்த பாவி ஒரு கணம் கூட உயிர் வாழக்கூடாது என்று திருவண்ணாமலை ஆலயத்தில் முருகர் சன்னிதானம் அருகே இருக்கும் கட்டை கோபுரம் மேல் ஏறி கீழே குதித்தார். நேரில் வந்த முருகர் முருகா என்று கூறியபடி கோபுரத்தின் மேல் ஏறி கீழே குதித்த போது முருகப்பெருமானே சிவனடியார் வேடத்தில் நேரில் தோன்றி அருணகிரியாரை தாங்கி பிடித்தார். அது மட்டுமல்ல, இனிதான் நீ வாழ வேண்டும் என்று தைரியம் கூறி சொல்லற சும்மா இரு என்ற மகா ஞான உபதேசத்தை பெரியவர் வடிவில் வந்த முருகர் அருளினார். சும்மா இருந்த அருணகிரிநாதர் சும்மா இரு என்று முருகர் சொன்னதும் உடனே மனம் அடங்கவில்லை. அதனால் அவர் முருகா முருகா என்று தொடர்ந்து ஜெபித்து வந்தார். ஒரு கட்டத்தில் எண்ணங்கள் ஏதுமில்லாத ஒரு நிலை வந்தது. மனமும் அடங்கியது. தீராத நோயும் தீர்ந்தது. அப்பொழுது அவருக்கு முருகனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அதனால் முருகரும் தன் நிஜ ரூபத்தை காட்டி அருளினார். அந்த நேரத்தில் அருணகிரிநாதருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. மனம் அப்படியே இன்பத்தில் துள்ளியது. ஈனப்பிறப்பான என்னையும் நீ காத்தருளி தாயாய் தந்தையாய் கருணை புரிந்த என் அப்பனே, உனக்கு என்னால் ஆவதும் ஏதும் உண்டோ என்று கேட்டார். உடனே முருகப்பெருமான், நீ நான் வீற்றிருக்கும் ஸ்தலந்தோறும் சென்று என் புகழை பாடு என்று கூறி வயலூருக்கு வரச் சொன்னார். அப்போது அருணகிரிநாதர், அடியனுக்கு பாட தெரியாதே, என் செய்வேன் என்று சொல்லிட உடனே வேலால் அவர் நாவில் ஓம் என்று எழுதி ஆசீர்வதித்து முத்தை தரு என்ற முதல் அடியை எடுத்துக் கொடுத்தார் முருகப்பெருமான். அதுவே திருப்புகழின் முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை என்ற சக்தி வாய்ந்த பாடலாகும். ஸ்தல யாத்திரையில் நிகழ்ந்த அதிசயம். முருகப்பெருமான் சொன்னது போல வயலூர் தொடங்கி பல ஆலயங்களுக்கும் ஸ்தல யாத்திரை சென்றார்
அருணகிரிநாதர். எங்கெல்லாம் முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ளாரோ அங்கெல்லாம் சென்று சந்தக்கவியால் திருப்புகழ் பாடினார். முருகனின் புகழை பரப்புவதே தன் வாழ்க்கை என வாழ்ந்து வந்தபோது ஒரு நாள் திருத்தணி முருகனை தரிசிக்க சென்றார். அப்பொழுது அவரது கோலத்தை கண்டு அங்கிருந்த சிறுவர்கள் சிலர் பழித்து பேசி வம்பு செய்தனர். அத்தோடு நில்லாமல் முருகனை தரிசிக்க விடாமல் தடையும் செய்தனர். அதுவரை பொறுமை காத்து வந்த அருணகிரிநாதர், இது என்ன சோதனை முருகா, உன்னை பாட உன்னை தரிசிக்க எனக்கு ஒரு தடையா என்று மனவேதனையில், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிருக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் என்று தொடங்கும் திருப்புகழை பாடியதுதான் தாமதம். உடனே வம்பு செய்தவர் அத்தனை பேரும் அப்படியே எரிந்து சாம்பலானார்கள். இதை கண்டு துடிதுடித்து போன அருணகிரிநாதர் உடனே முருகனை வேண்டி நிற்க, என்ன அதிசயம், சாம்பலாக கிடந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர். தங்கள் தவறை உணர்ந்து அருணகிரிநாதர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினர். அருணகிரிநாதருக்கு மிகவும் இளகிய மனது, யாரையும் தண்டிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? எப்பேற்பட்ட பாவம் செய்த போதும் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து முக்திக்கு அருள் செய்பவர் முருகப்பெருமான். அதனால் அருணகிரிநாதரும் அநியாயத்தை தடுப்பாரே அன்றி யார் மனமும் புண்படுவதை விரும்பாதவர். அப்படி ஒரு சமயம் புலவர்கள் சிலர் பிழையாக தமிழில் கவி பாடியதால் பொறுக்க முடியாமல் தவறுக்கு தண்டனையாக அந்த புலவர்களின் காதுகளை அறுத்து அனுப்பினார் வில்லிபுத்தூரார் என்ற புலவர். அந்த வில்லிபுத்தூராரை எப்படி அருணகிரிநாதர் திருத்தினார் என இனி காணலாம். புலவர்களை காத்த அருணகிரிநாதர். ஒரு நாள் அருணகிரிநாதரின் எதிரில் புலவர்கள் சிலர் வந்தனர். அவர்களை பார்த்த அருணகிரிநாதர் திடுக்கிட்டார். ஏனெனில் அந்த புலவர்கள் அனைவருக்கும் காதுகள் அறுக்கப்பட்டு இருந்தன. பதறிப்போன அருணகிரிநாதர் காரணம் கேட்டபோது, வில்லிபுத்தூரார் என்ற புலவர் எங்களை போட்டிக்கு அழைத்து நாங்கள் பாடிய பாடல்களில் குற்றம் உள்ளது என்று எங்கள் காதுகளை அறுத்தனுப்பினார் என்றனர். இதை கேட்ட அருணகிரிநாதர் உடனே அந்த புலவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். ஆணவத்தில் இருந்த வில்லிபுத்தூராரின் அகங்காரத்தை அழிக்க முடிவு செய்த அருணகிரிநாதர் அவரை போட்டிக்கு அழைத்தார். அவரும் சம்மதம் தெரிவிக்க இருவருக்கும் போட்டி ஆரம்பமானது. அருணகிரிநாதர் முதலில் பாடத் தொடங்கினார். அப்பொழுது 54வது பாடலாக அருணகிரிநாதர் திதத்தத்த தித்தத்த திதித்தாதை என்று தொடங்கும் பாடலை பாடிய போது அந்த பாடலுக்கு பொருள் கூற முடியாமல் திணறி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் வில்லிபுத்தூரார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த அனைவரும் வில்லிபுத்தூரார் காதுகள் அறுக்கப்படும் என்று நினைத்தனர். ஆனால் எல்லோரும் நினைத்தது போல அருணகிரிநாதர் வில்லிபுத்தூரார் காதுகளை அறுக்கவில்லை. மாறாக நல் உபதேசம் செய்தார். ஐயா, தமிழ் மீது கொண்ட பற்றால் ஒருவரை திருத்த வேண்டுமே தவிர தண்டிக்க கூடாது என்று அறிவுரை வழங்கி தொடர்ந்து 46 பாடல்களை பாடி மொத்தம் 100 பாடல்களை பாடி முடித்தார். அந்த 100 பாடல்கள்தான் கந்தர் அந்தாதி ஆகும். இதேபோல கந்தர் அலங்காரம், கந்தரனுபூதி, திருவகுப்பு, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், திருவெழுக்கூற்றிருக்கை என ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார். திருப்புகழுக்கு காட்சி தந்த முருகன். பல திருத்தலங்களை தரிசித்து தெவிட்டாத திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் திருவண்ணாமலைக்கு திரும்பினார். திருவண்ணாமலையில் இளையனார் சன்னதியில் தினமும் தனிமையில் அமர்ந்து தவம் செய்து வந்தார். ஆழ்ந்த தவத்தில் இருந்து எழுந்த பின் தான் நிஷ்டையில் கண்ட அதிசயங்களை எல்லாம் பாடலாக பாடி முருகனை துதித்து மகிழ்ந்தார். அப்பொழுது ஒரு நாள் திருப்புகழின் பெருமைகளையும் அருணகிரிநாதரின் பக்தியையும் கேள்விப்பட்ட விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த பிரபுடதேவராயன் என்னும் மன்னன் அருணகிரிநாதரை காண எண்ணினான். தெய்வபக்தி மிகுந்த அவன் அருணகிரியாரை பற்றியும் அவருக்கு முருகனோடு இருந்த தொடர்பையும் அறிந்து வைத்திருந்தான். அதனால் ஒரு நாள் அருணகிரிநாதரை சந்தித்த மன்னன் அருணகிரிநாதரை பணிந்து தனக்கும் முருகன் அருள் சித்திக்க அருள் செய்யுமாறு வேண்டி நின்றான். அருணகிரிநாதரும் எல்லாம் முருகன் செயல் என்று கூறி அவ்வண்ணமே ஆகட்டும் என்றார். இந்த விஷயம் மன்னனின் ஆஸ்தான பண்டிதனாக இருந்த சம்பந்தாண்டானுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. காளி உபாசகனான அவன் பில்லி சூன்யம் போன்ற மந்திர தந்திரங்கள் தெரிந்தவன்.
இதுவரை தன் பேச்சை கேட்டு தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்த மன்னன் அருணகிரிநாதரின் அடிமை போல நடந்து கொள்வதை விரும்பாத சம்பந்தாண்டான் ஒரு சூழ்ச்சி செய்தான். மன்னா, தன்னை முருகனடிமை என்று சொல்லிக் கொள்ளும் அருணகிரியை என்னோடு போட்டிக்கு வரச் சொல்லுங்கள். தேவி உபாசகனான நான் என் பக்தியால் என் சக்தியால் அந்த காளியை இங்கே வரச் செய்கிறேன். அதேபோல் அருணகிரியும் தன் பக்தியால் முருகனை வரச் செய்ய வேண்டும். இதில் யாருடைய தெய்வம் முதலில் வருகிறதோ அவரே வென்றவர் என்றான். மன்னன் பிரபுபட தேவனுக்கோ இவர்கள் போட்டியின் காரணமாக தனக்கு காளியின் தரிசனமும் முருகனின் தரிசனமும் கிட்டும் என்று நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தான். போட்டியும் ஆரம்பமானது. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த சம்பந்தாண்டான் தன் தந்திர வித்தையால் தேவியை அழைத்தான். இரவு முழுவதும் உறங்காமல் அபிசார ஹோமம் செய்து உரத்த குரலில் மந்திர உச்சாடனம் செய்து காளியை வரச் சொன்னான். ஆனால் காளியோ இறுதி வரை வரவில்லை. சம்பந்தாண்டானின் தோல்வி உறுதியானது. இப்பொழுது அனைவரும் அருணகிரிநாதரை ஆர்வத்துடன் நோக்கினார்கள். அருணகிரியாரோ கந்தவேலை மனதில் தியானித்து திருப்புகழை பாடினார். என்ன ஆச்சரியம்! அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு பக்கம் இருக்கும் மண்டபத்தின் ஒரு தூணில் முருகன் காட்சியருளினார். அதை பார்த்த மக்கள் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி மகிழ்ந்தனர். அருணகிரிநாதர் புகழ் திக்கட்டும் பரவியது. அதே சமயம் அவமானம் அடைந்த சம்பந்தாண்டானின் மனம் வஞ்சத்தில் கருகியது. இந்த தோல்வியை தாங்க முடியாத சம்பந்தாண்டான் ஒரு சதி திட்டம் தீட்டி எப்படியாவது அருணகிரிநாதரை அழித்தே தீர்வது என்று தக்க சமயத்திற்காக காத்துக்கொண்டு இருந்தான். அந்த காலமும் வந்தது. கிளியாக சொர்க்கம் செல்லுதல். அப்பொழுது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக மன்னனுக்கு பார்வை பறிபோனது. இரு கண்களும் குருடான பின் வாழ்ந்து என்னாகப் போகிறது என்று மன்னன் வேதனையில் தவித்தான். எந்த வைத்தியர்களாலும் மன்னனின் கண் பார்வையை மீட்டெடுக்க முடியவில்லை. இதை அறிந்த சம்பந்தாண்டான் இதுதான் சமயம் என்று மன்னரிடம் சென்று, அரசே, தங்கள் கண் பார்வையை ஒருவர் நினைத்தால் நிச்சயம் மீட்டுத்தர முடியும் என்று பீடிகையாய் போட்டான். இதை கேட்ட மன்னனுக்கு நம்பிக்கை பிறந்தது. யார் அவர்? எங்கு இருக்கிறார் சொல்லுங்கள். யாரங்கே? இப்பொழுதே சம்பந்தாண்டான் சொல்லும் வைத்தியரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். இதுதான் தக்க சமயம் என்று மன்னன் மனதில் மெல்ல நஞ்சை கலந்து தன் வஞ்சத்தை மன்னன் மூலம் நிறைவேற்ற சதித்திட்டம் ஒன்றை தீட்டினான் சம்பந்தாண்டான். மன்னா, அருணகிரிநாதர் தான் அவர். பூலோகத்தில் தங்கள் பார்வையை மீட்டெடுக்க எந்த ஔஷத்தாலும் முடியாது. ஆனால் இதற்கு பரிகாரம் சொர்க்கத்தில் உள்ளது. ஆம் மன்னா, சொர்க்கத்தில் இருக்கும் பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். இதற்கு மன்னன், இது சாத்தியம்தானா என கேட்டார். நிச்சயமாக மன்னா. அருணகிரிநாதர் ஒரு யோகி, அஷ்டமா சித்துகள் அறிந்தவர், பல சித்துகளையும் செய்யும் மகா சித்தர், முருகரை நேரில் காட்டியவர். அவர் நினைத்தால் கூடுவிட்டு கூடு பாய்ந்து பாரிஜாத்த மலரை எடுத்து வர முடியும் என்று கூறினான். மன்னனும் சம்பந்தாண்டான் சொன்னது போல அருணகிரிநாதரிடம் சொர்க்கம் சென்று வரும்படி கூறினார். இதை கேட்டு அருணகிரிநாதர் அதிர்ச்சி அடையவில்லை. காரணம், அடுத்து சம்பந்தாண்டான் என்ன செய்வான் என முன்பே அறிந்திருந்தார் அவர். அதனால் மன்னனிடம், எல்லாம் முருகனின் எண்ணப்படி நடக்கட்டும் மன்னா என்று கூறி தன்னுடலை பேய் கோபுரத்தின் மேல் கிடத்திவிட்டு ஒரு இறந்த கிளி உடலுக்குள் புகுந்து சொர்க்கம் சென்றார். கந்தர் அனுபூதி பாடிய கிளி. அருணகிரிநாதர் சொர்க்கம் சென்ற செய்தியை அறிந்த சம்பந்தாண்டான் ஆட்களை வைத்து ரகசியமாக அருணகிரிநாதரின் உடலை தேடி கண்டெடுத்து அதை உடனே எரித்து விடுகிறான். பாரிஜாத்த மலரோடு திருவண்ணாமலைக்கு திரும்பிய அருணகிரிநாதர் பாரிஜாத்த மலரை மன்னரிடம் சேர்த்தார். மன்னருக்கு கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. எல்லா உண்மைகளும் மன்னருக்கு தெரிய வந்தது. தன் உடல் இல்லாததால் கிளி உருவில் கோபுரத்திலேயே அருணகிரிநாதர் நிரந்தரமாக தங்கினார். அங்கு இருந்தபடியே முருகனை போற்றி பாடலும் பாடினார். ஆம் நேயர்களே, அந்த பாடல்தான் கந்தர் அனுபூதியாகும். இன்றும் அருணகிரிநாதர் கிளி உருவில் காட்சி தருவதாக பலரும் நம்புகின்றனர். அவர் கடைசியாக வந்தமர்ந்த கோபுரம் இன்றும் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது.
மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் பல ரகசியங்களை இதுவரை பார்த்து வியந்து இருப்பீர்கள். அதில் அருணகிரிநாதர் நிகழ்ச்சி காலம் கடந்த காவியமாகும். ஏன் தெரியுமா? எந்த உடலால் செய்யக்கூடாத பாவம் எல்லாம் முன்ஜென்ம வாசனையால் செய்தாரோ அந்த உடலை தான் பாரமாக கருதி இனி வாழக்கூடாது என்று முடிவு செய்து கோபுரத்தில் இருந்து குதித்து உயிரை விட துணிந்தார். ஆனால் இனிதான் நீ வாழ வேண்டும் என்று முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அருள் செய்தார். அதன்பின் பல்லாயிரம் பாடல்கள் அவரும் பல ஸ்தலங்கள் சென்று பாடி மகிழ்ந்தார். இறுதியாக இனி அந்த உடல் உனக்கு வேண்டாம் என்று முருகப்பெருமான் முடிவு செய்து நீ நிரந்தரமாக என்னோடே இருந்துவிடு என அதே திருவண்ணாமலையில் கோபுரத்தில் காலமெல்லாம் கிளியாக இருக்க பணித்தார். அதனால்தான் முருகனின் கட்டளையை ஏற்று அவரும் அங்கேயே முருகனோடு காலம் உள்ளவரை தங்கும் பாக்கியம் பெற்றார். திருப்புகழ் என்பது ஒரு மகா மந்திரம். அது முருகரை போற்றி பாடும் பாடல் என்று தெரியும். ஆனால் அந்த பாடலை இனி கேட்கும் போதெல்லாம் அருணகிரிநாதரின் பக்தியும் அவர் முருகர் மீது கொண்ட அந்த அன்பும் நம் நினைவுக்கு வரும் என்பது திண்ணம். இந்த இன்பமான நினைவுகளோடு எங்கள் பயணம் தயாரானது. அடுத்த மகானுக்காக தரிசனம் தொடரும். திருப்புகழ் சித்தர் அருணகிரிநாதர்